வாங்க எப்படி ஜெல்லி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து சாத்துக்குடியை ஜூஸ் புழிஞ்சு வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அகர் போட்டுட்டு அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அகர் கரையிற அளவுக்கு நல்லா வந்து கிட்டி விட்டுக்கணும். கரைஞ்சோடனே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. சீனி வந்து நல்லா கரையிட்டும். கரைஞ்சோடனே நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு சாத்துக்குடி ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து அடுப்புலேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சுங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து நல்லா வந்து 2 நிமிஷம் ஆனோடனே இது வந்து நம்ம வந்து ஏனத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏனத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து 2 ஹவர்ஸ்லேயே சூப்பராக வந்து ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை சாத்துக்குடி ஜூஸில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சின்ன பசங்களாம் இந்த ஜெல்லி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.